இன்னைக்கு பிட்டு மணிமையோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. நான் நீங்க 5K லைக்கை போட்டா ஒண்டிதான் என்னாலையும் இந்த மாதிரி அனிமே சீரிஸை இறக்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க மேட்சை முடிச்சுட்டு வரான். பக்கத்திலேயே ஒரு டாப்பான பிரெஞ்சு டீம் அவங்கள தோக்கடிச்சுட்டு வரான். இவன் ஒரு பொண்ணு பார்த்துன்னு இருக்கா. இந்த கதையோட ஹீரோயினும் இவ தான். நான் எதிர்பார்க்கல இவன் இந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கா இருப்பான்னு. இல்லையா பின்ன, ஏன்னா இந்த ஜப்பானோட ஒரு மிக சிறந்த பிளேயர்னா அது சகமோட்டோ தான். இப்படி இவ இதை பத்திலாம் யோசனை இருக்கும் போதே அங்க சகமோட்டோ வந்து கேக்குறான், ஆமா என்ன தனியா இங்க நீ பண்ணிருக்க, யாருக்காச்சும் நீ வெயிட் பண்றியா என்ன? ஆமா என்னோட ஃப்ரெண்டு வந்து வரான்னு சொன்னா இன்னமும் அவளை ஆளை காணும். ஓ அப்படியா, அப்போ நீ ஏன் எங்களோட டீம்ல வந்து விளையாடக்கூடாது? இப்போ எங்களோட டீம்ல ஒரு மெம்பர் வந்து லாக் அவுட் பண்ணிட்டான், வந்தா கரெக்டா இருக்கும். பின்னாடியே அங்க மத்தவங்களும் சொல்றாங்க, என்ன சகமோட்டோ, அதாவது எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, வாய மூடுற எனக்கு தெரியும். இப்படிதான் நான் சகமோட்டோவை முதல் முறையா கேம்குள்ள மீட் பண்ணேன். இதுக்கப்புறம் வெளியில வரா. அந்த ஃப்ரெண்டுக்காரி வரான்னு சொல்லியிருப்பா, நான் கேமுக்கு வந்திருக்க மாட்டா. என்ன மன்னிச்சிருப்பா, என்னோட பிரதரோட ஃப்ரெண்டு வந்தான், அவன் வந்து என்னோட கான்சோல கொண்டு போயிட்டானா, அதனால தான் என்னால வர முடியல. அட்லீஸ்ட் நீ மெசேஜ் ஆச்சு பண்ணிருக்கணும்ல. இப்படி இவங்க போவாங்களா, போற வழியில எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கு. இதை பார்த்து அவ பாராட்டுறா, நீ வந்து ரொம்ப லக்கிப்பா இப்படி இருக்கிறதுக்கு. ஏன்னா உன்னோட கண்ணுல இருந்து முடி வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஏய் நீயும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்படி மாறதான் போற. இதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாக்குறாங்க. அங்க இப்பதான் ஹிமிகோ நம்ம சகமோட்டோவை பத்தி சொல்றா. வந்து சகமோட்டோவோட டீமை மீட் பண்ண அவங்க கூட விளாட்ன தெரியுமா. சகமோட்டோவா யாரு? அவரு தான் ஜப்பான்லயே ஒரு மிகப்பெரிய பிளேயர் தெரியுமா. அவரு கூட நான் வெறுமா 3 மேட்ச் தான் விளாட்னேன். என்னோட ரேங்க் 20,000க்குள்ள வந்துச்சு. அதே மாதிரி அவங்க பேசிக்கினே பிட்டுமோட ஒரு காஸ்பிளேவையும் பண்றாங்க. போட்டோவும் சும்மா வேற லெவல்ல இருக்குமா. அதை பார்த்து அவ சொல்றான், ஹிமிகோ இதை வந்து நீ ஏன் அனுப்பக்கூடாது நம்ம சகமோட்டோக்கு? அதெல்லாம் வேணாம், கம்முன்னு இருக்கியா? நான் வந்து ஒரு சாதாரணமான ஹைஸ்கூல் பொண்ணு தான். என்னோட வாழ்க்கை அது வந்து நார்மலா போய் நின்னுச்சு. ஆனா அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடக்காத வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு வித்தியாசமான ஐலாண்ட்ல மாட்டிக்கினேன். இங்க வந்து நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், உள்ள யாருமே இருக்கிற மாதிரியும் இல்ல. ரொம்ப ஹீட்டா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல என்னோட சன்ஸ்கிரீம் அது இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் நினைக்கிறேன். நாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிருந்தோம். பேம்ப்ளெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு யாரோட பேரை பிடிக்காதோ அதுல வெறுமா எழுதுங்க, 100,000 எண்ணு வந்து கிடைக்கும்னு போட்டுருந்துச்சு. நாங்க வந்து இந்த மாதிரி செத்து போனவங்களோட பேர் எழுதுனா பிரச்சனை வராது அப்படின்னு யோசிச்சுலாம் ஜாலியா ஃபன் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஏன்னா நான் வந்து இங்க வந்து மாட்டிக்கினேன். இவ யோசனை பாலா, அங்க ஒரு 3 பசங்க வராங்க. இங்க ஒன்னும் பயப்பட வேணாம், நாங்க ஒன்னும் உன்னோட எனிமி இல்ல. மாதிரி இடத்துல இருக்கிறது ஆபத்தான விஷயம். நம்ம வந்து ஒன்னா செயல்படுறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எல்லாரு கையிலயும் ஒரு விதமான பாம் இருக்கும். அது அப்படியே கடல்ல தூக்கி போட அங்க இருக்கிற மீன் எல்லாத்தையுமே பொடிச்சு அவங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. இன்னமும் அவங்களுக்கு தெரியல இங்கல இருந்து எப்படி அவங்க வெளியில போகணும்னு. ஏன்னா வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த கடலை தாண்டணும். ஷிப்பும் இங்க வர மாதிரி தெரியல. மலைக்கு மேலேயும் ஏறி பார்த்தேன், இருந்தாலும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாராச்சும் உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த டைம்ல உதவி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். என்ன சொல்றேன், இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து கேம் தான் விளையாடணும். என்ன ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, இதை தாண்டி நம்மளுக்கு வேற வழியும் இல்ல நம்ம வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஒரு டீச்சரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்ன நீ சொல்ற, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பவரே இருக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜூடோல நான் பெரிய ஆளு அப்படிதான் யோசிக்கிறியோ? ஜூடோ வந்து 1-on-1 பேட்டில் உதவும்னு யோசிக்கிறியா? இந்த மாதிரி போட்டியில உதவி செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அங்க அப்படியே அவன் பாம் மேல கைய வைப்பானா, அவனுக்கும் புரிஞ்சு போயிட்டு, ஓ அப்பனா நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்க, வா ஒரு கை பாத்துக்கலாம். ஆனா நீ என்ன கொல்ல போறனா, கண்டிப்பா இவளையும் கொல்லணும். நான் இவளையும் பிடிச்சிட்டேன். இப்போ உனக்கு வேற வழி இல்ல, ஒண்ணு நான் வந்து உன்னை கொல்லணும், இல்லனா எங்க 2 பேரையும் கொல்லணும். இப்படி இவங்க சொல்ல அந்த பொண்ணு கிட்ட ஒரு ஷாக் அடிக்கிற கன் இருக்கு. அதை அவ கொடுத்து எப்படியே தப்பிக்கிறா. ஹே நீங்க வந்து அவளுக்கெல்லாம் யோசிக்க வேணாம், சும்மா ஜோக் பண்ண. ஏன்னா யோசிச்சு பாருங்க, உங்க எல்லாரையுமே கொல்லணும்னா எவ்வளவு நேரம் எனக்கு ஆகும். நான் அப்படி நினைச்சா நான் உங்களை எப்பயோ கொண்டு இருக்க மாட்டேனா. சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சண்டை பட வேணாம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெப்பன் தான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கி அடிக்கணும். ஏன்னா இதனால தான் சண்டையே உருவாகுது. இது இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லீடரை சூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணிட்டா இந்த மாதிரி நம்ம கவலைப்பட வேணாம், எல்லா வெப்பன்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, யாரு லீடரா இருப்பா அதுக்கும் மேல யாருக்கு தெரியும். லீடரே திடீர்னு மைண்ட மாத்தி நம்மள கொல்ல வந்தா அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பொண்ணை நம்ம லீடரா மாத்திடலாம். என்னது நானா? இதை பத்தி தான் அவ யோசிக்கிறா. நான் வந்து ஒரு பொண்ணா இருக்கனால தான் என்ன இவங்க லீடரா போட்டிருக்காங்களோ. இதே மாதிரி இவ யோசிக்கும் போதே அங்க திடீர்னு ஒரு ஏர் டிராப் வந்து அங்க ஓடி போய் பார்த்தா ஏகப்பட்ட சாப்பாடும் நிறையவே லோஷனும் தண்ணி எல்லாம் இருக்கு. என்ன நம்ம வந்து இதை சாப்பிடலாமா? கண்டிப்பா இதை சாப்பிடாம விட்டா கண்டிப்பா இது நாசமா போயிடும். இதனால சாப்பிடலாம். அதே மாதிரி நீயும் சாப்பிடு. அப்படி இவங்க சாப்பிடுவாங்களா? அங்க டீச்சர் வந்து கேக்குறாரு, அட இதெல்லாம் என்னது சாப்பாடு எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கும் மேல அநியாயமா நீங்க என்னன்னா இப்படி சாப்பிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நம்மளோட நிலைமை என்ன ஆகும், கொஞ்சம் எத்து வைக்கணும், அதெல்லாம் யோசிக்கலையா? எல்லாத்தையுமே லூசு மாதிரி நீங்க காலி பண்ண இருக்கீங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவன் அப்படியே குத்தி கொண்டுறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. யோஷின்னு ஒரு
ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்றதுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. நான் அங்கிருந்து இவ பாதிலேயே போயிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு போது அவ தூங்கின்னு இருப்பாளா. அங்க அந்த குண்டு பையனும் வந்து எழுப்புறான். ஏய் இப்போதைக்கு நம்ம எழுந்துக்கணும், நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் ஃபர்ஸ்ட். அம்மா என்ன ஆச்சு நைட் டைம்லயா? அம்மா நீ என்ன மறந்துட்டியா? நேத்து அவன் ஒரு பர்சனை கொன்னுட்டான். கூட இருக்குது ரொம்ப ஆபத்தான விஷயம், யாருக்கு தெரியும்? அவன் நம்மளையே கொன்னாலும் அது ஆச்சரியம் இல்ல. இதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, அங்கேயே உட்காரான். திடீர்னு கையை தூக்குவானா, அங்க ரேடாரும் அப்படியே போகுது. ரேடானாலேயே என்னவோ தெரியல, அவனால அங்க சென்ஸ் பண்ண முடியுது யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்குன்னு. சீக்கிரம் அவன் வந்து பின்னாடியே வரான்னு நினைக்கிறேன். எப்படி உனக்கு தெரியும்? அதான் நான் கையை அப்படியே எப்படியும் மூவ் பண்ண, திடீர்னு பார்த்தா ஒரு ரேடார் என்ன நோக்கி அப்படியே பரவ ஆரம்பிச்சது. ஓ அப்படியா? திரும்ப அந்த பொண்ணு அதே மாதிரி ட்ரை பண்ண, திரும்ப அந்த ரேடார் போகுது. அவன் சைட்ல தான் வந்து இருக்கான். இவங்களும் இதனால பயந்து போய் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கா, அந்த பொண்ணு போய் கிராஸ் பண்ணிடுறா. இந்த குண்டனுக்கு அங்க கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா நீ என்ன பண்ண இருக்க? சீக்கிரமா வா, நம்ம தப்பிக்கணும். இல்ல என்னோட வீட்டுக்கு இது தாங்காது, நான் வந்து அப்படியே கீழே விழுந்துருவேன். எனக்கு தெரியும் நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா, இதுக்கு நீங்க எல்லாருமே ஓடி போனீங்க, மரியாதையே இது தரியா? இல்ல நான் உன்னை கொன்னி இதை நான் எத்துப்பா. எனக்கு ஒரு விஷயம் உண்டி நல்லா புரிஞ்சுது. நீங்க வந்து ஒரு டைரக்ஷன்ல அப்படியே தாவி ஓட ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு எப்படி நான் இந்த சைட் தான் வரேன்னு தெரிய வந்தது? அது ரேடாரு. என்னது ரேடாரா? என்னது அப்பனா இவனுக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியாதா? நீ ஏதோ ஒன்னு சொல்ற, ஆனா எனக்கு புரியல. ஆனா அதுக்குள்ள அந்த குண்டை அவனோட பாம தூக்கி அடிக்கிறான். இடம் முழுக்க அப்படியே புகை மூட்டமா பரவ ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஒரு இடமும் பாய்சனால நிரம்பிது. நல்ல வேலை அவன் தப்பிச்சிட்டான். இந்த சைடு குண்டனும் அப்படி இந்த சைடு வந்துடுறான். அங்க போற வழியிலேயே சொல்றான், வந்து சீக்கிரமா இதே பாதையில போகணும், இந்த ராக் வழியா நம்ம ஒளிஞ்சு போகணும். நான் யாருக்கு தெரியும், மத்தவங்களும் இதே மாதிரி கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் எதுக்கு என்னோட கையை விட மாட்டான்? அப்ப என்னால போக முடியாதா? விடு, நான் வந்து போகணும். தெரியலையா, நீ வந்து இப்ப போனா செத்து போயிடுவேன். எல்லாருமே நம்மள கொல்லதான் பாக்குறாங்க, அதனால நீயும் கொல்லணும். என்னது நான் வந்து கொல்லணுமா? இதுக்கு இப்படி மத்தவங்கள கொல்லலனா மத்தவங்க உன்னை கொன்றுவாங்க. அதனால வா என் கூட. இல்ல முடியாது, என்ன விடு. அப்படியே அவன் மூஞ்சிலே அடிச்சிடறான். ஏதோ அந்த சீனியர் தான் ஏதோ தப்பா நடந்துக்கிற மாதிரி இவளுக்கு தோணும். ஆனா அவன் அப்படியே பிடிச்சிடறான். என்ன நீ அடிச்சது எனக்கு வலிக்குது தெரியுமா? ஆனா இதை விடவும் எங்க அம்மா வந்து என்ன பயங்கரமா அடிப்பாங்க. அம்மா அந்த குண்டை பிடிக்கலான்னு வந்தா தட்டி விட்டுறா. என்ன ஆச்சு? என் மேல வேர்வியா இருக்கா, இல்ல என் மேல நாத்தடிக்குதா? என்ன ஆச்சு? நான் நேத்து தான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் குளிச்சேன், நீ கவலைப்படாத. அதனால வா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாம். அப்படி அந்த குண்டனும் தப்பா அதுக்கு ட்ரை பண்றானா, நான் இவகிட்ட கன் இருந்தனால எப்படியோ ஷாக்க குத்தறா. அதனால அந்த குண்டை அப்படியே மயங்கி போயிடறான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த சீனியர் இதுக்கப்புறம் நம்ம ஹிமிகோவை கூப்பிட்டுருப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடியோ ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஹிமிகோ நான் வந்து உனக்காக தான் காத்து நின்றேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ளதான் இருக்காங்க, அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அது நீ தான் வா. போய் பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க போல. கடைசியா நம்ம ஹிமிகோ இவளையும் அப்படியே முச்சிடலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹிமிகோ தட்டி விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. என்ன ஓட பாக்குறேன்? மத்தவங்களும் கத்துறாங்க, ஹே ஹிமிகோ விட்டு போகாத. ஆனா அவ அப்படியே விட்டு ஓடி போயிடறா. இத பத்தி ஃபர்ஸ்ட் வெளியில இன்ஃபார்ம் பண்ண அங்க பப்ளிக்னால இங்க இருக்கிற ஒருத்தங்களும் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. சோ சேஃப் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களை மீட் பண்ணனா, ஆனா எல்லாருமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை வெறுக்கிறேன். நீ பண்ண காரியம் அப்படி. இப்போ வந்து என்ன யாரு பாப்பா? நீ வந்து இந்த உலகத்துல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், நீ மஞ்சு போயிடலாம். இதுக்கு இதுதான் இப்படிதான் ஆச்சு. அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்ப எனக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இவ யோசிப்பாளா? திடீர்னு மழை பெய்யுது. என்ன இது மழை பெய்யுதா? உன மலையில அந்த குண்டன் தான். குண்டன் அப்படியே தாவுறான். என்னம்மா கண்ணு எங்க ஓடி போக பாக்குறீங்க? உன்னால என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. முன்னாடி நீ பண்ண விஷயத்துக்காக உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரதுக்கு தான் வந்திருக்கேன். நான் எப்படி திரும்ப இங்க வந்தேன்? அந்த ரேடார் அதை வச்சுதான். நீ எங்க போனாலும் என்னால அப்படியே உன்னை பின்தொடர்ந்து வர முடியும். பிக்கிறது வேஸ்ட். இப்ப பனிஷ்மெண்டா உனக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். அப்படியே அவன் தப்பா நடந்துக்கிறான், அதெல்லாம் என்னால காட்ட முடியாது. சோ புரிஞ்சுக்கோங்க. அம்மா நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு கொண்டு ஏன் இப்படி நடக்குது? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தினேன், இருந்தாலும் எனக்கு தான் அது தப்பா போச்சு. இப்போ என்னையே நான் காப்பாத்திக்கணுமா, இல்ல நான் அப்படியே விட்டணுமா? இனி இதுக்கு மேலேயும் அவளுக்கும் ரியாக்ட் பண்ணலனா எனக்கு இது ஓகே தான், நான் அதை பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன ஆரம்பிக்கலாமா நாட்டியான பொண்ணு? அப்படியே அவன் காலை விரிச்சு ஆரம்பிக்கலான்னு போவானா, அதுக்குள்ள அங்க ஒரு பாம்போட சவுண்டு கேக்குது. இப்போ நான் ஒண்டி சாக போதில்ல, நீயும் என் கூடிய செத்துரு. பாம் சவுண்டு கேட்டோன்னே அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். அவன் ஓட ஆரம்பிச்சிட்டானா? அப்பனா என்ன நான் ஒண்டி சாக போறேனா? இல்ல நான் ஒன்னும் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் அவனை விட போதில்ல. இந்த பாம் அப்படியே தூக்கி போட அந்த இடத்துல பயங்கரமா வெடிக்குது. அங்கேயே அவன் இறந்து போயிட்டான். ஏன்னு தெரியல, நான் ஒருத்தங்களை கொன்னும் எனக்கு கில்ட்டா ஃபீலே ஆகல. ஆனா அதுக்கு பதிலா நான் வந்து ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் உடம்பு துடைக்கும் போதே அவ சொல்றான், ஒரு மென்னியும் என்னால நம்ப முடியாது, எல்லாருமே ஒரு ஸ்கம்மு தான். அதனால இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் கொல்றதில்ல, நான் தயங்க போறதில்ல. அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். இதை தான் நம்ம போன எபிசோட்லயும் பார்த்திருப்போம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேக் ஸ்டோரி தான். இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.